மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கௌசி, கௌசி, இந்த காஃபி. நீங்க எதுக்குங்க அதெல்லாம் பண்றீங்க? ஏன் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா? இல்ல அப்படி சொல்ல வரல. இங்க பார், இந்த ப்ரெக்னென்சி டைம்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். அப்பதான் வயிற்றுல வளர்ற என் குழந்தை நல்லா ஹெல்த்தியா வளரும். சரி, ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆபீஸா? நீங்க ஒரு 10 நிமிஷம் நான் சமைச்சிடுறேன். எங்க போற? இங்க பார், காலையில எழுந்து சமைச்சு முடிச்சிட்டேன், மதியம் லஞ்சும் பேக் பண்ணி வச்சிட்டேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா எழுந்து அதுக்கப்புறம் போய் சாப்பிடு, சரியா? எதுக்குங்க நீங்க இதெல்லாம் பண்றீங்க? நானே பண்ணிப்பேன்ல. வயிற்றுல என் பாப்பா இருக்கு, நீ ஓடி ஆடி வேலை செஞ்சினா பாப்பாக்கு தானே கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு. கௌசி, என்னதுங்க இது? இல்ல பழம் இருக்குடி. மழமா? இதுக்கு இவ்வளோ? அதான் வீட்டுல நிறைய இருக்குல்ல. அதனால என்ன, காலையில ஆனா ஜூஸ் போட்டு குடி, சாயந்தரம் ஆனா கட் பண்ணி சாப்பிடு. அப்புறம் இதுல குங்குமப்பூ இருக்கு, காலையிலயும் நைட்டும் பாலில் கலந்து குடிச்சிரு. அப்பதான் பிறக்க போற என் குழந்தை நல்லா வெள்ளையா அழகா பிறக்கும், சரியா? ஏய் கௌசி, நில்லு. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா உருன்னு மூஞ்ச வச்சுட்டு போற. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லு. இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு மாறிட்டீங்கல்ல. இல்ல புரியல. கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல என்ன நீங்க இப்பெல்லாம் பாத்துக்கிட்டதே இல்லையே. இப்ப என்னன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கல்ல. இதெல்லாம் உங்க வாரிசு என் வயித்துல வளருதுங்கிறதுனால தானே. ஏய் அப்படிலாம் இல்லடி. நிறுத்துங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த 2 வருஷத்துல எனக்கு எத்தனை தடவை உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்பெல்லாம் நீங்க என்ன பாத்துக்கிட்டதே இல்லையே. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட உடம்பு சரியில்லாம படுக்கையா இருந்தேன். அப்ப எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க, நீங்க பாத்துக்கலையே. அப்ப காட்டாத இந்த அக்கறை பாசம்லாம் இப்ப மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? இப்ப நீங்க காட்டுற இந்த பாசம்லாம் எனக்கா இல்ல என் வயித்துல வர நம்ம குழந்தைக்கான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப கூட என் குழந்தை தான் சொல்றீங்களே தவிர நம்ம குழந்தைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல. கௌசி, என் மன்னிச்சிரு. இவ்வளவு நாளா உன் ஃபீலிங்ஸையும் எதிர்பார்ப்பையும் புரிஞ்சிக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா இனிமேல் இப்பெல்லாம் நடக்காதே. இனிமேல் உன்னையும் நம்ம குழந்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நம்படி. ஏய், சாப்பாடு ரெடியா? ஒரு 10 நிமிஷங்க, ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷமா? காலைல இருந்து சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? காலையில இருந்து வீடு ஃபுல்லா. அப்பா சாமி, நீ பார்த்த 4 வேலைய அப்படியே கலெக்டர் வேலை மாதிரி பில்டப் பண்ணாத, சரியா? சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். டேய், காலேஜுக்கு போல? கிளம்பிட்டேன், போனோம். சரி. ஏய், அந்த ஷூவை பாலிஷ் போட்டு வைக்க சொன்னேனே, அதையாச்சும் பண்ணியா? இல்லங்க, மறந்துட்டேன். அலட்சியண்டி உனக்கு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா ஜாலியா உட்காந்துருக்கல, அதான் சோம்பேறித்தனம் கூடி போயிடுச்சு. அண்ணே, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாள் அண்ணியை திட்டிகிட்டே இருக்க. ஒரு நாளாச்சு நீ அவங்க இடத்துல இருந்து பாரு, அப்பதான் அவங்க அருமை என்னன்னு உனக்கு புரியும். உனக்கு சமைச்ச போறது, உன் துணியை துவைக்கிறதுன்னு A to Z எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அவங்களே திட்டிட்டு இருக்க. ஏய், நீ என்ன உங்க அண்ணிக்கு சப்போர்ட்டா? இங்க பார், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லாத. உனக்கு காலேஜ் போய் படிக்கிற வேலையை பாரு. ஏய் கௌசி, என்னாச்சு? கையில கட்டு போட்டிருக்க? அண்ணே, அண்ணி காலைல கிச்சனில் விழுந்துட்டாங்க, லைட்டாக போன் கிராக் ஆயிருக்கு. 1 மாதம் 2 மாதம் சரியானு சொல்லியிருக்காங்க. ஏய், பார்த்தா பெரிய அடி மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதானடா? நீங்கள் உனக்கு ஏதோ ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, அண்ணி தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. என்ன கௌசி, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லங்க. சரி, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடு. அண்ணே, நாளைக்கு காலைல ஒரு 5:30 எழுந்துச்சு. ஏன்டா? ஆமாண்ணே, காலைல 5:30 பால்காரன் வந்துடுவான். அப்புறம் சமைக்கணும், அண்ணி துணி, ஏன் துணி, ஓன் துணி, இதெல்லாம் நீ தான் துவைக்கணும். எனக்கு படிக்கிற வேலை இருக்குப்பா. ஏய்,
அண்ணே காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணே, சமைச்சிட்டியா? டேய் ஒரு 10 நிமிஷம்டா. அண்ணே டைம் ஆயிட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், 10 நிமிஷம் சொல்ற. டேய் நான் மட்டும் என்ன காலைல இருந்து சும்மா வாடா இருக்கேன். எழுந்து அவன் துணியெல்லாம் துவைச்சு போட்டேன், வீடை கூட்டினேன், கழுவுனேன், பெருக்கினேன், அப்புறம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கேன்டா. எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சென்ன நீ சம, நான் சாப்பிட்டே போறேன். டேய் இந்தடா. அண்ணே என்னென்ன சமைச்சிருக்க? கன்றாவியா இருக்கு. டேய் இல்லடா, நான் மட்டும் முன்ன பின்ன சமைச்சிருக்கேன்னா என்ன, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணேன். அதுவும் இல்லாமல் சமைக்கும் போதே டேஸ்ட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ பாட்டு தூக்கி போட்டு போகிற. இப்போ எதுக்குண்ணே கத்துற? பண்ணுறவனுக்கு தான்டா தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. நீ பாட்டு ஈஸியாக தூக்கி போட்டு போகிற. ஏண்ணே இப்போ இப்படி பேசுகிற, ஆனால் அண்ணியை மட்டும் ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருக்க. ஏண்ணே உனக்குன்னு ஒன்று வரும்போது மட்டும் கஷ்டமாக இருக்குல்ல. அண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டு உனக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு வாட்டியாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? அதுக்கு பதில் ஏதாவது குறை மட்டும் தான் நீ சொல்கிற. அண்ணே ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுதே இல்லைண்ணே. வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குண்ணே, இருக்க எல்லா வேலையும் ஒரு ஆளாக இவங்க தானே செய்கிறாங்க. இங்கே நம்ம எல்லாம் மாறி போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் பல இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு தானே இருக்கு. பிரசாந்த் விட்டு. கௌசி, அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது தான் அவன் மேலே இருக்க மரியாதை எனக்கு அதிகமாச்சு. அண்ணே மாற்றம் ஒன்று வேணும்னா அதை நம்ம வீட்டில் இருந்தானே ஆரம்பிக்கும். கௌசி நீ நல்லா ரெஸ்ட் எடு. நானும் பிரசாந்தும் உன் கை சரியாகிற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், சரியா? அண்ணே உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அண்ணி கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணே. அண்ணே அண்ணியோட கஷ்டம் புரியணும் தானே நானும் அண்ணியோட சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணோம். ஆடா பாவீங்களா, எனக்கு அப்போ உங்கள் மேலே சந்தேகம் வந்துச்சுடா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி நீங்களாம் பண்ணதால தான் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயமே எனக்கு புரிய வந்துச்சு. இருங்க நான் பார்க்குறேன். ஏய் நீ இரு, நான் பார்க்குறேன். பார்த்துக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு தான் இப்படி வண்டியில் வேகமாக போகிறாங்களோ தெரியல. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்லணும், இப்படி வளர்க்க தெரியாமல் வளர்த்து ஊர் பொறுக்க விட்டுருக்காங்க. அக்கா அது வேற யாரும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டோட தம்பி சோலை தான். என்னப்பா சொல்கிற? சோலையா அது? ஆமாக்கா, நானே நம்ம தெருவில் நிறைய வாட்டி வேகமாக போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லைக்கா, நிறைய பசங்களோட சேர்ந்து இவர் இந்த பைக் ரேசிங், வீலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரிக்கா நான் வரேன். தம்பி இல்லைங்க, சாவியை கொடுங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ சாவி கொடுங்க நீங்கள்? இங்கே பாரு தம்பி, வண்டிங்கிறது நம்ம தேவைக்கு தான், இப்படி ஊர் சுற்றுறதுக்கு இல்லை. நீங்கள் வண்டியில் வேகமாக போய் கீழே விழுந்துட்டாலோ இல்லை அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் வேற யார் மேலாச்சும் மோதிட்டாலோ பிரச்சனை நமக்கு தான். உங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வண்டியை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு, அதை கொஞ்சமாச்சு பிரயோஜனமாக யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் கேட்க நீங்கள் யார்? உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். சும்மா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறலாம் வச்சுட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த வண்டியை அண்ணன் வாங்கி கொடுத்தது, எதனால அவர் சொல்லட்டும். சும்மா அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு இடையில நீங்கள் வராதீங்க. சும்மா அவங்க மேலே வச்சிருக்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏங்க நீ சும்மா இருக்கு கௌசி. என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், வாய் ரொம்ப நீளுது. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? ஏங்க என்ன தப்பா சொல்லிட்டியா? உன் மேல இருக்க அக்கறையில் அவள் பேசிட்டு இருக்கா, நீ என்னன்னா வாய்க்கு வந்தபடிலாம் அவளை பேசிட்டு இருக்க. அவ தம்பிக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு தாண்டா இப்படிலாம் அவள் பேசிட்டு இருக்கா. என்னென்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி தான்டா அவன் தம்பிக்கும் வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க. அவன் பசங்க கூட சேர்ந்துட்டு பைக்கு ஸ்பீடாக ஓட்டுறது, ரேஸ் ஓட்டுறது, வீலிங் பண்ணுறதுன்னு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு நாள் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறப்போ குறுக்க ஒரு நாய் வந்துடுச்சு. அதனால் பயந்துட்டு வண்டியை திருப்பினா லாரியில் மோதி ஸ்பாட்லேயே இறந்துட்டான்டா. அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் நான் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உங்கள் அண்ணியும். மன்னிச்சிருங்கண்ணே. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதுடா, அவகிட்ட கேளு. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்கள் நல்லதுக்காண்டி தான் சொன்னீங்க, அதை நான் புரிஞ்சுக்காம உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணி.
தப்பாக எடுத்துக்காதீங்க நீ. பரவாயில்ல தம்பி, வண்டிங்கிறது நம்ம தேவைக்கு தான். அதில் வேகமாக போய் நம்மளே நம்ம உயிரை பலி கொடுக்க வேணாம்னு தான் நான் சொன்னேன். பிரசாந்த், அந்த ப்ராஜெக்ட் செக் பண்ணிட்டேன். நீங்கள் இதோட கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகே சார். சார் மே கமின் சார். கமின். சார் இந்த டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் எரர் வந்துட்டே இருக்கு சார். உங்கள் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் சார். நவீன், அவங்க கிட்ட என்ன சொன்னேன்? 5 மணிக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸில் இருக்க வேணா, கிளம்புங்கன்னு சொன்னால. வாட் இஸ் திஸ்? சார் அது ஏன் ஒர்க் தான் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நவீன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் எம்கிட்ட கொடுங்க. நீ கிளம்புங்க சார். கொடுங்க நவீன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. பிரசாந்த், அவரோட பெட்டிங் ஒர்க்லாம் நீங்கள் முடிச்சிருங்க. சார் என்ன பிரசாந்த்? ஒன்றும் இல்லை சார். நவீன், ஒரு நிமிஷம். நம்ம கம்பெனியில இந்த மாசம் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. என்னங்க அதுக்கு லெட்டர். என்னங்க பிரசாந்த்? சார் என்ன சார் இன்க்ரிமெண்ட் 10K போட்டிருக்கீங்க சார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த் நான் நிறைய லீவ் போட்டிருக்கேன் சார். அதுக்கும் நீங்கள் சேலரி பிடிக்கவே இல்லையே சார். சார் எனக்கு 5K தான் போட்டிருக்கீங்க. ஸோ வாட்? சார் முதல்ல பார்சாலிட்டி பார்க்குறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நானும் 3 மாசமா அந்த கம்பெனியில் பார்த்து தான் இருக்கேன். நீங்கள் நவீனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பிரசாந்த், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லாதீங்க. ஐ மீன் நீங்க கிளம்புங்க சார். கிளம்புங்க நவீன். சார் நானும் தான் இந்த கம்பெனிக்கு உழைச்சி கொட்டுறேன். ஆனால் நீங்கள் நவீனுக்கு மட்டும் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனி மேனேஜரா நீங்கள் பண்ணது எதுவும் சரியில்லை சார். ஐ வாண்ட் ரீசன். சொல்லுங்க. ரீசன்? இதுக்கு காரணம் நவீனோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் என்னோட பழைய பாஸும் தான். சொல்ல ஆனந்தி. ஏங்க வரலையாங்க? ஏம்மா என்னாச்சு? என்னங்க என்னாச்சுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு 4 months ஸ்கேன் எடுக்கணும். மறந்துட்டீங்களா? ஆமாம்ல, நீ 4th month ஸ்கேன் எடுக்கணும். ஆஃபீஸ் ப்ரெஷரில் எல்லாத்தையும் மறந்துடுறம்மா. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. அப்பப்போ வயிறு வலிக்குது, பயமா இருக்குதுங்க. வீட்டில் யாரும் இல்லையா? யாருமே இல்லைங்க. சமையல்கார அக்காவும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எப்படியாவது சீக்கிரமாக வந்துடுறேன். எனக்கும் உங்களை இருக்கணும்னு ஆசைதாம்மா. ஆனால் ஆஃபீஸ் ஒர்க் முடிக்க வர முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எப்படியாவது சீக்கிரமாக வந்துடுறேன். லாஸ்ட் மந்த் எல்லாரையும் எடுத்துட்டேன். இப்போ லீவ் போட்டால் சம்பளத்தையும் பிடிச்சிடுவாங்கம்மா. எப்படியாவது சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன் ஆனந்தி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க பிரசாந்த், எம்ப்ளாயிஸோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத பாஸ் எல்லாம் என்ன பாஸ்? சாரி சார். நானும் ஒரு பாஸ்கிட்ட எம்ப்ளாயியாக தான் ஒர்க் பண்ணேன். நான் நவீனோட சுச்சுவேஷனில் இருந்தப்போ எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. ஒரு எம்ப்ளாயியோட ஃபீலிங்ஸை கூட மதிக்காமல் என்னை வெறும் பணம் சம்பாதிக்கிற மிஷினாக மட்டும்தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் எப்படி. உங்களுக்கு நல்ல மனசு சார். நான் ஒரு மேனேஜராக என்னோட கடமையை மட்டும்தான் பண்ணேன் பிரசாந்த். நம்ம கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை வெறும் ஒர்க்கராக மட்டும் பார்க்காம நம்ம ஃபேமிலியாக பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான். உன் கூடலாம் என்னால் லைஃப் எல்லாம் வாழ முடியாது. நீ சைன் பண்ண முடியுமா முடியாதா? இப்படிலாம் பேசாத கௌசி. பிஸ்னஸ் லாஸ் ஆகும் நான் மட்டும் நினச்சி பார்த்தலாம் என்ன. ஆனால் கொஞ்ச நாள் நம்ம நிலைமை மாறிடும் கௌசி. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நான் சொல்றதை கேளு கௌசி. ப்ளீஸ் டி. கையை விடு. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். கையை விடு. நான் ஒன்றும் இப்போ எடுத்த முடிவு கிடையாது இது. எப்போ உனக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆச்சோ அப்பவே நான் எடுத்துட்டேன். வாழ்க்கையில தோத்தம் கூட இருக்கிறதுக்கு நான் தனியாவே இருந்துட்டு போயிடலாம்.
எங்க அம்மா வீட்டுல கூட என்ன நல்லா பார்த்துப்பாங்க. இங்க பார், எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளவுதான். சும்மா உன் கூட எல்லாம் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. சைன் பண்ண முடியுமா முடியாதா? நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சினா இதுல சைன் பண்ணு. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். கௌசி, மேடம் பைக் டாக்ஸி. ஆமா மேடம் ஒரு 10 நிமிஷம், ஒரு சின்ன பிரச்சனை, உடனே சரி பண்ணிடுறேன் மேடம். இதெல்லாம் முன்னாடியே பாக்குறது இல்லையா? சாரி மேடம். சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுமா. பிரியாணி தானே? சரி நான் வாங்கிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. சாரி மேடம், ஒய்ஃப் கால் பண்ணாங்க தான். சரி சரி, பரவாயில்ல. உங்களுக்கு இந்த பைக் டாக்ஸினால வர சம்பளம் பத்துதா? பைக் டாக்ஸியில் வர சம்பளம் பத்தாதான் மேடம். ஆனால் என் ஒய்ஃப் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான் மேடம். நான் என்னதான் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு டயர்டாக போனாலும் அவள் முகத்தை ஒரு வாட்டி பார்த்தா போதும், எனக்கு இருக்க எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும். ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி அடிக்கடி பைக் ரிப்பேர் ஆகுது, புது பைக் வாங்கலாம்ல? ரிப்பேர் ஆகுதுன்னு புது வண்டி வாங்கினா அப்போ நம்ம வருஷம் வருஷம் புது வண்டி வாங்கிட்டு தான் மேடம் இருக்கணும். அப்போ சரி பண்ணி ஓட்டுறது தான் மேடம் கரெக்டு. நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. பைக் ரைட் கேன்சல் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். தேங்க்ஸ். வீட்டுக்கு போல. சாரி சபரி, கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. என்னை மன்னிச்சிட்டு சபரி, இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். பரவாயில்ல கௌசி, நீ என்னை நம்புறல, அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பேன். அது காரணம் நீயே தான் கௌசி இருப்ப. பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்க. அவங்க இப்பதானே வந்துட்டு போனாங்க. கௌசல்யா நீங்க தானே? ஆமா. இந்த அட்ரஸ் தான் மேம் போட்டிருக்கு. கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. அட வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? குட். நம்ம மண்டபத்துல அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. 500 பேத்துக்கு சமைக்கணும். பண்ணிடலாமா? அட தாராளமா பண்ணிடலாம் மேடம். எந்த ஆர்டரா இருந்தாலும் மறக்காம நமக்கே கொடுக்குறீங்க. சிறப்பா பண்ணிடலாம் மேடம். ஓகே, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மேடம் எங்க போறீங்க? உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. மேடம் நீங்க சாப்பிடல, அப்புறம் கோச்சுக்கும் பாத்துக்கங்க. சரி ஓகே. உட்காருங்க மேடம். ஏய் தம்பி, மேடம் சாப்பாடு வைடா. டேய் ஒரு ஃபோன் வருது, வந்துடுறேன், நல்லா கவனிச்சுக்கோடா. மேடம் சேட்டா, எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? சாம்பார் கொண்டு என் கையில ஊத்துற, அது மட்டும் இல்லாம என் வாட்சில் சேர்த்து ஊத்திட்டு இருக்க. மேடம் அதுக்கு நான் அறிவிங்களா மேடம்? நீங்க தான் மேடம் கையை உள்ள கொண்டு வந்தீங்க. ஏய், என்ன என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ ஆஃப்டர் ஆல் இந்த ஹோட்டல்ல எச்சு பிளேட் எடுக்கிறவன் தானே? மேடம் ஏன் இப்படி எங்களை ரொம்ப இறக்கி பேசுறீங்க? நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்றோம். ஓ, ஒளிச்சு சாப்பிடுறியா? உனக்கு நீ யாருன்னு தெரியாம தானே பேசிட்டு இருக்க. இரு, இந்த ஹோட்டல்ல கிளீன் பண்ற வேலை தானே செஞ்சிட்டு இருக்க.
முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. போ, ஓனர் கிட்ட சொல்லிக்கிறேன். என்னாச்சு மேடம், ஏன் ஒரே சத்தமா இருக்கு? என்ன அரைஞ்சிட்டாங்கண்ணே. ஆஞ்சிட்டாங்களா? ஏங்க, ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன ஹோட்டல்ல ஆளுக்கு வேலை வச்சிருக்கீங்க? இன்னும் சாம்பாரை கையில ஊத்திட்டு இருக்கான். மேடம், அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் அரையணுமா? ஹலோ, உங்களுக்கு ஆர்டர் வேணுமா வேணாமா? ஆஃப்டர் ஆல் இவனுக்காக நல்ல கஸ்டமரை, அதுவும் நல்ல ஆர்டர்ல எனக்கு தயாரா இருக்கீங்க. டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? யார்ட்ட எப்படி நடக்குன்னு தெரியாது, ஒரு வேலை கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல, லூசு பையல எல்லாம் பச்சிக்கிட்டு. மேடம், இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இந்தா டேய், என்ன இதே மாதிரி எம்ப்ளாயி திட்டம்னு நினைச்சியா? அந்த சீன்லாம் இங்க கிடையாது. இந்த பணம் இருக்க தெம்புல தானே இப்படிலாம் பேசினேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பார், எனக்கு உன் பணத்தை விட என் எம்ப்ளாயி தான் முக்கியம். முதல்ல அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒழுங்கு மரியாதை எனக்கு சாரி கேளு. சாரி கேட்கணுமா? அது இவகிட்டயா? அரைஞ்சது என் தப்புதான், ஓனர் உங்ககிட்ட கூட கேட்கிறேன். ஆனா ஆஃப்டர் லேபர் கிட்ட எல்லாம் என்னால கேட்க முடியாது. ஹலோ, கடையை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப மட்டும் நீங்க எம்ப்ளாயிட்ட சாரி கேட்கல, இதை காட்டி போலீஸ்ல உன் மேல கேஸ் கொடுத்து ஒருத்துக்கு ஜெயில போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டலாம் இல்ல, கண்டிப்பா பண்ணுவேன். அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க? ஓனர்னா ஒரு மரியாதை கொடுப்பீங்க, லேபர்னா இல்ல, அப்படித்தானே? இது காரணம் நீங்க இல்ல, பெரும்பாலான முதலாளிங்க இப்படிதான் இருக்காங்க. கஸ்டமர் கொடுக்குற காசுக்காக தான் கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடக வச்சிடறானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நீ போனா எனக்கு வேற கஸ்டமர், எனக்கு நீ கொடுக்குற பணத்தை விட என் எம்ப்ளாயி தான் முக்கியம். இந்த சுச்சுவேஷன்ல மட்டும் நான் அவன் கூட நிக்கல, அப்புறம் அவனுக்கு என் மேல இருக்க நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஒழுங்கு மரியாதை அவன்கிட்ட சாரி கேளு. சாரி. ஒரு நிமிஷம், இந்த பாத்திரத்தெல்லாம் நீ தானே தள்ளி விட்ட, எடுத்து வச்சுட்டு போ. ஒரு நிமிஷம். மரியாதைங்கிறது உழைச்சி சாப்பிட்ற எல்லாருக்குமே உண்டு, அதை கொடுத்து பழகு. ஓ, அவளை விடா பார்த்துக்கலாம். ஓடிபி சொல்லுங்க மேடம். 7125ண்ணா. எங்கே மேடம் போகணும்? அதான் மேப்ல லொகேஷன் இருக்குல்ல, அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க? ஓ, எதுக்கு மேடம் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை, பார்க்க சென்னை பூசு மாதிரி தெரியுது, அதான் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்க தான் கேட்டேன். மேப்பெல்லாம் நம்ப முடியாது மேடம், ரூட் எப்பயுமே தப்பாக தான் காட்டும். அண்ணா, நீங்கள் ரோடை பார்த்து போங்க. ரோட்டை பார்க்காம எப்படி மேடம் வண்டி ஓட்ட முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்கு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டே வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்குது. ஹலோ, மச்சான், உன் ஏரியா பக்கத்தில் தான் ட்ராப்பு, அந்த சைடு தான் வருவேன். இப்போது நீ என்ன பண்ணுற, உன் தெரு முனையில் வந்து நில்லு. ஏன்னா நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த வாட்டி மீட் பண்ணுறத நீ மறக்கவே மாட்ட. ஏன்னா அப்படி இருக்கும் மீட்டு. சேர்றா, உன் அவசரம் புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ண. இதோ 10 நிமிஷம் பக்கத்தில் வந்துட்டேன். அண்ணா, இப்போ எதுக்கு மெயின் ரோட்லேருந்து சந்துக்குள்ளே போகிறீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், இது ஷார்ட் ரூட்டு. கரெக்டாக உங்கள் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணிடுறேன். ஒழுங்காக மேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். மேடம், மேப்பு தெரியாத ஷார்ட்கட் கூட எனக்கு தெரியும். எப்படியாவது இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். சி, பயப்படாத. பயந்துட்ட மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியில் வரணும் மட்டும் யோசிக்கணும். யோசி பேசாமல் அப்பா கால் பண்ணி சொல்லிடலாமா? ஐயோ, ஃபோனில் வேறு சிக்னல் இல்லையே, என்ன பண்ணலாம்? யோசி.
அப்பா. இந்த ஏரியாவில் சிக்னல் கிடைக்காதுன்னு சபரி சொன்னானே, அப்புறம் எப்படி? ஓ, ஸ்டேஷனில் தான் இருக்கீங்களா? நான் உங்கள் ஸ்டேஷன் வழியாக தான்ப்பா வந்துட்டு இருக்கேன். சரி, அப்போ நான் ஸ்டேஷனில் இறங்கிறவா? ஓ, லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, மெயின் ரோட்டில் போல ஏதோ ஷார்ட்கட்னு டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. என்னது, கேப் டீட்டெயில்ஸ் வேணுமா? இதோ அனுப்புகிறேன்ப்பா. என்னாச்சுண்ணா? ஸ்பீட் பிரேக்கர் மேடம். கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து ஸ்லோவாக போங்கண்ணா. சாரி மேடம். ஆப்பா, டிரைவர் பார்க்குறதுக்கு நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஸ்டேஷனில் இறங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன்ப்பா. சரிங்கப்பா. என்னண்ணே, மறுபடியும் மேப்பை ஃபாலோ பண்ணி போகிறீங்க போல? ஆமாம் மேடம், இந்த ரோட்டில் நிறையா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதான். அண்ணா, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பெண்களுக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன் ஆகாம நிதானமாக செயல்படணும். அதுக்கு தான் இந்த பதிவு. எல்லா கார் டிரைவரும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லலை, சில பேர் பண்றாங்க. அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஆனந்தி நில்லு. ஆனந்தி, புருஷனை சொல்றது கேளு. ஆனந்தி நில்லு. ஆனந்தி, என்ன சபரி கேட்கணும்? என்ன கேட்க சொல்ற? உங்க அப்பா என்னை பத்தி என்ன பேசுற பார்த்தல? வாயை திறந்தியா நீ? உங்க அப்பா அப்படி எனக்கு பேசுறது கூட கஷ்டமா இல்ல. அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த பத்தியா? அதான் கஷ்டமா இருந்தது. சபரி, என்னால இப்படிப்பட்ட ஃபேமிலி கூட எல்லாம் வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மறந்துடு. ஆனந்தி, எங்க அப்பா அப்படி பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. அதுக்காக நம்ம 2 பேரும் ஏன் பிரியணும்? சபரி, நாளைக்கே நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா இவ ஏன் இந்த ட்ரெஸ் போடுறா, அவ ஏன் அந்த ட்ரெஸ் போடுறான்னு என்ன டார்ச்சர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சபரி? சபரி, நீ அப்பவும் இதே மாதிரி எதுவுமே சொல்லாம கல்லு மாதிரி இருக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது சபரி? இங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேணாம். அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம பேசாத ஆனந்தி. நான் அவர்கிட்ட கேட்காமலாம் இல்ல. சபரி, இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தே இல்லையா? உங்களை மாதிரி பொண்ணுங்களால் தான் நம்ம கலாச்சாரமே நாசமா போகுது. இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிற. அங்கிள், மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை? உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, புரியுதா? சபரி, நீ வேறு பொண்ணு பார்க்குற வழியை பாரு. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட சொல்லு, நான் ஒரு குடும்ப பொண்ணை பார்க்குறேன். அப்பா, நானே இவ்வளவு 3 வருஷமா லவ் பண்றேன்ப்பா. சபரி, அவர் என் ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இனிமேல் என்னால இங்க இருக்க முடியாது. ஆனந்தி, ஆனந்தி விட்றா, நீ போய் அவ என்னடா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ என்ன ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுங்கிறது அவ இஷ்டம்ப்பா. அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அவ என்னைய நம்பி வந்த பொண்ணுப்பா. நீங்க அவளை இப்படிலாம் பேசிருக்க கூடாது. ஏன்னா அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அவ முன்னாடி நான் பேசியிருந்தேன்னா அது உங்களுக்கு தான் பாசிங்க. பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்னப்பா? கேட்டா கலாச்சாரம். பொண்ணுங்களை இப்படி ட்ரெஸ் பண்ணாது அப்படி ட்ரெஸ் பண்ணாதான் சொல்ற கலாச்சாரம் எதுக்குப்பா? அவங்கள நம்மள மாதிரி தானே. ஆம்பளைங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. அதே பொண்ணுங்க பண்ணா தப்பு, அப்படித்தானே? ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க இப்படிதான் முடிவு பண்ற மனநிலை ரொம்ப தப்புப்பா. உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருந்தா என்னப்பா பண்ணியிருப்பீங்க? அவளுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைப்பா. உங்களை அப்பா மாதிரி நினைச்சு தானப்பா பேச வந்திருப்பா. எனக்கு அவதான்ப்பா முக்கியம். நீங்களே வேணாம்னு சொன்னாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லப்பா. இதான நடந்துச்சு. ஆனந்தி, என்னை மன்னிச்சிருமா. நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். என்னோட அறியாமையினால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட வேணாம். என் மனசார நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பரவாயில்ல அங்கிள், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? பணத்தை எங்கன்னு மிஸ் பண்ணீங்க? தம்பி, எங்கன்னு தெரியலப்பா. பணத்தை பேக்ல தான்ப்பா வச்சிருந்தேன். எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. அண்ணா, அது ஆஃபீஸ் போனேண்ணே. அந்த பணம் மட்டும் ஆஃபீஸ்க்கு போனேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என் லைஃபே போயிடும்ண்ணே. என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கண்ணே. ஏங்க, என்னாச்சு?
ஆனந்தி, அண்ணன்கிட்ட பணம் கொடுத்து பேங்க்ல போட சொல்லி அனுப்பியிருந்தேன். அண்ணன் இங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டார் ஆனந்தி. ஏங்க உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்? போய் ஒரு வேலைக்காரனை நம்பினீங்கல்ல, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி பணம் ரெடி பண்ணான்னு பார்த்தாரு. அதான் மாட்டின ஒண்ணு அழகா தூக்கிட்டு பொய் சொல்றாரு. ஆனந்தி, எனக்கு என்னமோ அப்படி தோணல ஆனந்தி. அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க இந்த நம்பிக்கை தான் ஒட்டுமொத்த திருட்டுக்குமே காரணம். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க நீங்க பண்ண விஷயத்தெல்லாம். அண்ணா, இதுல ஒரு 3 லட்சம் ரூபா இருக்கு. இந்தாங்க, இந்த நம்பர்ல டெபாசிட் பண்றேங்க. சரி. ஒரு நிமிஷம், அதுல இருக்க காசு பத்தாது. இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து ஒரு 50,000 எடுத்து போட்டுருங்க. சரி தம்பி. பின் நம்பர் 5757. சரி தம்பி. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வேலைக்கார்ட்ட போயிட்டு பின் நம்பர்லாம் தரீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஏங்க ஏடிஎம்ல அப்படியே பணத்தை திருடி போனா என்னங்க பண்ணுவீங்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவர் சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பியா? இவர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் வேலையை மட்டும் பாரு. அண்ணா, நீ போங்க. ஏங்க இன்னுமா பெருசா நம்பிக்கை அதுன்னு பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? நீங்க தான் அவருக்கு பணத்தெல்லாம் காமிச்சு ஆசை கட்டிங்களே, அப்ப இப்படிதான் நடக்கும். அம்மா, உண்மையே சொல்றேன், பணத்தெல்லாம் திருடலமா? சீ, நிறுத்துங்க. உங்களை எவ்வளவு நம்பினாரு? பணத்தை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? இருங்க, நான் போலீஸ் கால் பண்றேன். ஆனந்தி, வேணாம். அண்ணன் அப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனந்தி. தம்பி, இவ்வளோ நடந்திருக்கு, என்னமோ என்ன நம்புறீங்களே? அண்ணா, எங்கள் வீட்டில் நீங்கள் 20 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. முதல்ல எங்கள் அப்பா கூட இருந்தீங்க, அவனை என் கூட இருந்தீங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. எத்தனை தடவை உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு. போங்க. ஏங்க நான் விளையாடுறீங்களா? நீங்க இதை விட்டாலும் நான் இதை விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா உண்மை சொல்லு, இல்ல தூக்கி உள்ள வச்சிருவேன். ஆனந்தி, விடு. ஆனந்தி, இது என் ஆஃபீஸ் போனோம், நான் அதை பார்த்துக்கிறேன், நீ விடு. அண்ணா, நீங்கள் கிளம்புங்கண்ணே. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லைண்ணே. இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாங்கண்ணே. நீங்கள் போங்கண்ணே. ஹலோ. சார், சபரிங்களா? சார், ஒரு வயசானவர் காரில் வந்தார் சார். பேக்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. உள்ள பார்த்தா பணம் வந்தது சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், உள்ள உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க, இப்போவே வந்துடுறேன் சார். ஏங்க என்னாச்சு? ஆனந்தி, பணம் கிடைச்சிருச்சு ஆனந்தி. நான் வந்து அப்போவே சொன்னேன்ல, அண்ணன் நம்மளை ஏமாற்ற மாட்டாரு, நமக்கு விசுவாசமாக தான் இருப்பாருன்னு. பணத்தை பார்த்தா மாறுறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேர்மையான ஆட்களும் இருக்காங்க ஆனந்தி. இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு அப்படியே அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.